நம்ம இன்றைக்கி ஒரு முந்திரி மிளகு ரோஸ்ட் பண்ணலாம்ப்பா. இது என்னென்னா, நல்ல முந்திரினா உங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். இது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, அந்த தோலெல்லாம் சரியாக உரிக்க முடியல அவங்களால. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது இவர் வாங்கின்னு வந்துட்டாங்க. நான் எதுக்கு இந்த மாதிரி வாங்கினீங்க, இது நல்லா இல்லை அப்படின்னேன். சரி நீ வேணால் ரோஸ்ட் பண்ணி கொடு, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னாரு. அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டேன். இந்த முந்திரியை வந்து அதில் போட்டுடலாம் நம்ம. இது வந்து அப்படியே ஸ்லோவாக வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்லா செவந்து வந்தால் தான் அந்த சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் வறுத்துட்ருக்கிறேன். அது செவந்து வரட்டும். அப்புறம் நம்ம மிளகுத்தூள் உப்புத்தூள் போடலாம். இதோ நல்லா செவக்குது பாருங்கள். பொன்னிறமாக ஆனதும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதிலே போட்டுடுறேன். நெய்யை அப்படியே வெட்டெடுத்து போல இருக்குது. அதுலேருந்து வெளியிலேயே எடுத்துக்க மாட்டேங்குது பாருங்கள் இந்த முந்திரி பருப்பு. வாசனை தூக்குதுப்பா. என்னைக்கோ ஒரு நாள் வறுத்து சாப்பிட்லாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஜீரணமே ஆகாது, நான் சாப்பிடவே முடியாது. அருமையான முந்திரி வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவருக்கு டீயோட முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க செய்து. வாழ்க வளமுடன்.